ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? இது கிறிஸ்மஸ் மாதம். ஹல்லேலூயா. உலகமே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஆமாம், எங்கே பார்த்தாலும் அலங்காரங்களை, ஆமாம், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்ஸை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. யாருக்காக? நமக்காக தான். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அவர் இந்த பூமியில் ஒரு மனுஷனாக வந்து பிறந்ததுனால தான். இல்லாட்டி நமக்கு இந்த ஸ்லாக்கி என்ன செஞ்சிருக்காது, கிடைத்திருக்காது. இலவசமாக கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? நல்ல கை உயர்த்தி, எனக்காகவே நீர் பிறந்தீர் ஆண்டவரே, என்னை மீட்பதற்காக. ஹல்லேலூயா. பாவ இருளிலிருந்து மீட்பதற்காக, சாபக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக, நோய்களின் அகோரங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக நீர் வந்தீர் ஆண்டவரே, பிறந்தீர் ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம்பா, அதெல்லாம் நினைக்கிறோம்பா, துதிக்கிறோம்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்பா, ஆராதிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாழ்வில் நம்மை நினைத்தார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையின் ரூபமானார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆமென், அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அதற்காக தம்மை தாமே, ஹல்லேலூயா, அவர் மனம் வந்து ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன்னா காரணம் எனக்காக அவர் இறங்கி வந்ததுனால தான். ஆமென். அவருடைய தரித்திரம் நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம் நம்மை மீட்டு நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு வந்த வெளிச்சம் அவர். இருளில் இருந்த நம்முடைய வாழ்வில் அவர்தான் ஒளியாய் வந்தார். காரிருள் இருந்தது, வழி தெரியல, நமக்கு பாதை எதுன்னு நமக்கு புரியல. வெளிச்சமாய் வந்தாரு, அருணோதயமாய் உதித்தாரு. அந்த நல்ல தேவனை ஸ்தோத்தரிப்போம், அந்த உன்னதமான தேவனை ஸ்தோத்தரிப்போம். எனக்காகவே நீ இரட்சகராக பிறந்தீர். ஆமென். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது எனக்காகத்தான். ஆமென். எனக்காகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா இந்த பூமிக்கு நீங்க வந்தீங்கப்பா. அதெல்லாம் நினைச்சு நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாதேவ தேவனே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாற்றோதியா வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாற்றோதியா வளர்ந்தார். மாற்றோதியா வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடி பிறந்தார். வானவர் பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாற்றோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை
எம்மில் நீக்கிடுமை மாற்றோதியாய் திகழ்ந்தார், மாற்றோதியாய் திகழ்ந்தார். சத்தமா நல்ல கைத்தட்டி பாடுங்க. ஆவானவர் புவிமானிட பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார், மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடி பிறந்தார். ஆவானவர் தந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதோ, தந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதோ, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்பும் வீணாசையும் நமக்கே. பிறந்தார் வானவர் புவிமானிட குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல மாறிடுவார், குருவை தொடரும் சீஷர்களும் அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போ, அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போ. பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடி பிறந்தார். ஆவானவர் இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதய சாற்றிடுவோம், இயேசு பிறந்தார் உள்ளமதில் புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோ, புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரநாவியில் மகிழ்வோ. பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். ஆவானவர் ஆவானவர் புவிமானிட ஆவானவர் புவிமானிட புகழ் பாடி பிறந்தார். எனக்காக பிறந்த இயேசுவுக்கு என்னுடைய ஆராதனை, அவருக்கே என்னுடைய துதி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை அறியல, அவரை ஏற்றுக்கொள்ளல. அப்படி பார்க்கும்போது நமக்கும் இயேசப்பா பிறந்ததற்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா உலகத்தின் இரட்சகரா அவர் வந்ததுனால தான், ஹல்லேலூயா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கும் மாத்திரமல்லாமல் இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவர் அவர் வந்ததுனால தான். ஹல்லேலூயா. அவர்கள் அதை வேண்டாம் என்று புறக்கணித்து அந்த மேன்மையை அவங்க புரியாம போயிட்டாங்க. நமக்கு இதை போல ஒரு நாளில் இந்த மேன்மை அறிவிக்கப்பட்டது. இதை உண்மைன்னு நம்ம நம்பிட்டோம். பார்த்தீங்களா? இது எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. நம்ம அவ்வளோ ஈஸியாக எதையாவது நம்புவோமா? அவ்வளோ ஈஸியாக புதுசாக எதையாவது நம்ம அடாப்ட் பண்ணுவோமா? நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம போயிட்டு இருக்கிறது, நமக்கு பிடிச்சது, நம்ம செய்கிறதுன்னு ஒன்று இருக்கும்போது திடீர்னு இயேசு தான் ரட்சகர், இயேசு தான் உண்மையான கடவுள், உங்களுக்காக அவர் தான் இந்த பூமிக்கு வந்தார், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னா அவருடைய இரத்தத்தினால கழுவப்படணும், அதற்கு தான் அவர் தன்னுடைய இரத்தத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில் சிந்தினார், தன்னுடைய உயிரே அவர் கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார்னு சொன்னப்ப நமக்கு அறிமுகமான ஒரு நபரோ அறிமுகம் இல்லாத ஒரு நபரோ யாரோ ஒருவர் சொன்னப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டது, நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டது. அதுதான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் செய்த கிரியை. அதுல நம்ம சந்திக்கப்பட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. இயேசப்பா பிறக்கும்போது தூதர்கள் சொல்றாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல். அப்போ மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இருந்த ஒரு காலம் அது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால தான் ஒப்புரவாகுதல் நடந்தது, தேவ கோபம் தணிந்தது. அல்லேலூயா. இயேசு நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம ஏற்றுக்கொண்டதோட முடியாம இப்போ கூட இன்னைக்கு கூட பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக ஒரு பிரதான ஆசாரியராக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. என் கண்களை நீங்க திறந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீங்க தான் அந்த உலகத்தின் ரட்சகர், ஆண்டவர், வெளிச்சொன்னு. உங்க சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கும்போது, இன்னும் யூதர்களிலேயே அநேகர் மனம் திரும்பாமல் இருக்கும்போது, புறஜாதியாகி எங்களை நீங்க தேடி வந்தீரு, எங்களை ரட்சிக்க சித்தம் கொண்டீரு, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீரு. நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க. பாடுவோம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம், எங்கள் செவிகளை நீ. ஆமென்.
இந்த புவிதனிலே பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே ஆவியானவரே ஐயா வாழ்க வாழ்க நாம் வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே தேவனே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தினாறுதலே. எங்கள் ஒளிமயமே ஐயா வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க ராஜா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற இன்று பாடுகிற இன்று பாடுகிற ஆண்டவரே ஐயா வாழ்க தேவனே. வாழ்க. ஆமென். குறை நீக்கும் வல்லவரே, எங்கள் குறை நீக்கும் வல்லவரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் ஆமென். ஐயா வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க. நாம் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பும் செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்து ஆமென். ராஜாக்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் தேவனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து சந்தோஷமா உங்க நாவுகள் புகழட்டும், உங்க நாவுகள் போற்றட்டும், உங்க நாவுகள் அவரை ஆராதிக்கட்டும். கர்த்தர் தருகிற பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளிலே ஆவியில நிறைந்து நல்ல விடுதலையோடு உங்க சரீரங்களை கர்த்தர் விடுவிக்கிறார்.
உங்க ஆத்மாவை கர்த்தர் விடுவிக்கிறார். உங்க ஆவியிலே ஒரு விடுதலையை தருகிறார். பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புகிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு தெய்வீக அசைவாடுதல் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே ஆட்கொள்ளுங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. நிரம்பி வழிகிற பாத்திரங்களால் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. உயிர் மீட்சி உண்டாவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, தொய்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை பலப்படுத்துவீராக, காயப்பட்ட இருதயங்களின் காயங்களை ஆற்றுவீராக. Thank you Jesus. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். அதற்காக எங்கனாலும் எப்படினாலும் இல்லை, அதற்கு ஒரு முறையையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளணும். பயத்துடனே அவரை சேவிக்க வேண்டும். நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சொல்ல முடியும், நான் இந்த ஆராதனையை ஆவியில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், என் சரீரம் உற்சாகத்தில் அல்ல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அல்ல. அல்லேலூயா. ஆவியில நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கேன். ஒரு பரிசுத்த உள்ளத்தோட நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கேன். ஒரு பரிசுத்த சிந்தையோட நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்கேன். அந்த மகா உன்னதமான தேவன் அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை அறிந்து பயத்தோட நான் அவரை ஆராதிச்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை, ஆவியிலே உம்மை, உண்மையிலே உம்மை, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து, பரிசுத்த உள்ளத்தோடு. இயேசுவே, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. கர்த்தரை நான் உண்மையா தேடுறேன், நல்ல ஜெபம் பண்றேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன், நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் அறிக்கையிடுறேன். ஆனாலும் பலன் இன்னும் கிடைக்கல, நன்மை இன்னும் உண்டாகல, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை நான் இன்னும் அனுபவிக்கல. பல கேள்விகளோடு யாராவது நீங்க இருந்தீங்கன்னா சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர், அவர் தன்னுடைய சபை விசுவாசிகளை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாராம், உண்மையா இருங்க. அல்லேலூயா. உண்மையா இருங்க. அந்த காலம் கருப்பின மக்கள் அடிமைகளாய் இருந்த காலம். அவர்களுடைய விடுதலைக்காக இவர் போராடினவர். ஆகவே அவர்களுடைய எல்லா ஸ்லாக்கியங்களும் தடை செய்யப்பட்டிருந்தது. அவங்களுக்கு பிரிவிலேஜஸே கிடையாது, மேன்மைகளே கிடையாது. சுற்றிலும் அவர்களுக்கு நெருக்கம், உரிமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அவங்களுக்கு மற்றவர்களைப் போல ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆனா இவர் உற்சாகமா அவங்கள சொல்லுவாராம், உண்மையா இருங்க. அதை புரிந்து கொள்வதற்காக அவங்கள்ட்ட சொல்லுவாராம், நீங்க
தெருவை சுத்தம் பண்ற வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் அதை உண்மையா செய்யுங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்குலாம் அப்படிப்பட்ட வேலைகள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க பெரிய பெரிய பதவிகளில் பொறுப்புகள் எல்லாம் இருக்க முடியாது. அப்ப அவர்கள் அதை எளிதில் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த அவர் சொல்லுவாராம், மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய சிற்பத்திற்கும் சித்திரத்திற்கும் வண்ணம் பூசினால் எவ்வளவு நேர்த்தியாய் பூசுவாரோ அதை போல நீங்கள் அந்த சுத்தம் செய்கிற பணியையும் மிக நேர்த்தியாய் செய்யுங்கள். ஒரு நாள் வரும், உலகம் உங்களை காணும், இவர்களைப் போல இந்த வேலையை இதுவரை ஒருவரும் செய்ததில்லை என்று புகழும். அன்னைக்கு நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்க உண்மைக்கு அன்னைக்கு பலன் வரும். அது வரைக்கும் சோர்ந்து போகாம உண்மையா இருங்க. அல்லேலூயா. நீங்க உங்கள்கிட்ட நான் அதை தான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவருக்குள்ள வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லை, வளர்ச்சிகள் இல்லை, இன்னும் பெரிய அளவில் ஆசீர்வாதங்களை என்னால் பார்க்க முடியல. இருக்கலாம், ஆனா உண்மையா இருங்க. கர்த்தரை தேடுறதுல உண்மையா இருங்க. கர்த்தரை நம்புறதுல உண்மையா இருங்க. ஜெபம் பண்றதுல உண்மையா இருங்க. ஆண்டவருக்காக ஆராதனை செய்யறதுல உண்மையா இருங்க. ஆண்டவருக்காக வாழ்கிறதுல உண்மையா இருங்க. உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்த எல்லா காரியத்திலும் எப்படி இருங்க? உண்மையா இருங்க. உங்க லைஃப்ல உங்க மேல ஒரு அடையாளம் இருக்கணும். உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியும். உண்மை இல்லை அப்படின்னா நன்மைகளை காண முடியாது. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கு? உண்மையா வாழ எனக்கு கிருபை தான். உண்மையா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா காரியத்திலையும் நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நான் உண்மையா இருக்கணும், என் வேலையில நான் உண்மையா இருக்கணும், என் படிப்புல நான் உண்மையா இருக்கணும், என் தொழில நான் உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு அடுத்த வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும், என் சமுதாய வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும். என் வார்த்தையில உண்மை இருக்குன்னு ஆண்டவரே, என் பார்வையில உண்மை இருக்குன்னு ஆண்டவரே, என் கையினால நான் செய்கிற காரியத்தில் உண்மை இருக்குன்னு ஆண்டவரே, என் கால்களின் நடக்கைகளில் உண்மை இருக்குன்னு ஆண்டவரே, என் முழு வாழ்க்கையிலையும் நான் உண்மை உள்ள ஒரு நபரா இருக்குன்னு ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலையும் அந்த உண்மையிலிருந்து நாம் பிறண்டு விடக்கூடாதுப்பா, மாறிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க என்ன நம்புங்க ஆண்டவரே. நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி உங்க சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வே. தகப்பனே, உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணத்தில் உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நீர் பரிபூரண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.